வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பரம்ஜி பார்வையாக சென்ற வாரங்களில் திரைப்படத்துறையிலே எனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் எடுத்த முயற்சிகள் பற்றியும் அதில் கிடைத்த அனுபவங்கள் பற்றியும் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த வகையிலே இந்த வாரம் தமிழகத்தில் நான் தொடர்ச்சியாக திரைப்படத்துறையில் எனது கனவு தொழிலில் தொடர்வதா அல்லது அதை விட்டு வெளியேறுவதா என்றொரு சூழ்நிலை உருவானது. அதற்கு காரணம் என்னவெனில், நான் ஒரு செய்தியும் சொல்லியிருந்தேன். நைஜீரியாவின் ஜனாதிபதியை கைது செய்தபின் நைஜீரிய அரசை இராணுவம் கையேற்றிருந்ததாக ஒரு செய்தி ஒன்று கூறியிருந்தேன். அந்த செய்தி இக்கட்டான ஒரு நிலையை உருவாக்கி விட்டிருந்தது. காரணம் என்னவெனில், அங்கு ஒரு ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருந்த எனது அண்ணன் யோகேஸ்வரன் என்று சொல்லி அவர் அந்த நாட்டை விட்டு புறப்பட வேண்டிய சூழ்நிலை. அவர்தான் எனது குடும்பத்திற்கு வேண்டிய அந்த பொருளாதார உதவியை செய்து கொண்டிருந்தவர். நைஜீரிய இராணுவ அரசாங்கம் வெளிநாட்டவர்கள் எல்லோரும் நாட்டை விட்டு வெளிக்கிட வேண்டும் என்று சொல்லி அறிவித்திருந்த காரணத்தினால் எனது அண்ணன் இலங்கை திரும்ப முடியாத ஒரு நிலையில் இருந்தார். ஏனெனில் அன்றைய அரசியல் சூழ்நிலை. அவர் மேற்குலக நாடொன்றுக்கு, முக்கியமாக இங்கிலாந்துக்கு செல்வதுதான் சரியான ஒரு வழியாக இருக்கும் என்று நான் எண்ணினேன். ஆனாலும் அவர் புதிதாக இங்கிலாந்து வந்து அங்கு வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு என் போன்ற ஒருவரது உதவி இருக்குமேயானால் அது இலகுவாக இருக்கும் என்று நான் நம்பினேன். அதன் காரணமாக என்ன செய்வது என்று சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு மனப்போராட்டம் நடந்து கொண்டிருந்த வேளையிலே எனக்கு ஒரு நண்பர் உதவினார். எந்த வகையில் உதவினார் எனில், அவர் என்னுடன் அடையாறு திரைப்பட கல்லூரியின் தொலைக்காட்சி பிரிவிலே வேலை செய்து கொண்டிருந்தவர். நான் முன்பு கூறியது போல அங்கு அடுத்த வருடத்திற்கான புதிய பாத திட்டத்திற்கான சந்திப்புகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்திலே முதல்வர் அமிர்தலிங்கம் அவர்கள் என்னை அழைத்து கலையகத்துக்கு சென்று அங்கு இருக்கின்ற உபகரணங்கள், வசதிகள் எல்லாவற்றையும் பற்றி ஒரு ஆய்வு செய்து அறிக்கை தருமாறு கேட்டிருந்தார். அடுத்த நாள் நான் அந்த கலையக திறப்பை எடுத்துக்கொண்டு அந்த கலையகத்துக்கு சென்றேன். அந்த கலையக கதவை திறக்க போன இடத்திலே ஒரு பூட்டு ஒன்று இருந்தது. அந்த பூட்டின் மேல் ஒரு சேலை துணியால் சுத்தி ஒரு சீல் வைக்கப்பட்டிருந்தது. உடனே எனக்கு புரிந்துவிட்டது. நான் நண்பர்கள் ஞானசேகரன், லோகநாதன், ஸ்ரீதரன் அவர்களிடம் சென்று நிலைமையை சொன்னேன். அவர்கள் சிரித்தார்கள். நான் காரணத்தையும் சொன்னேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நான் உடனே முதல்வர் அமிர்தலிங்கம் அவருடன் சென்று நிலைமையை சொன்னதும் அவரும் சிரித்தார். சிரித்த பின் என்னுடன் சொன்னார், பரவாயில்லை, அவர் திரும்பி வந்த பின் நீங்கள் அந்த ஆய்வுகளை செய்யுங்கள் என்று சொல்லி என்னிடம் சொன்னார். அந்த நேரத்தில் நான் முதல்வரிடம் சொன்னேன், எனது பெற்றோரை பார்த்து 5 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. தயவு செய்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள், நான் சென்று அவர்களை பார்த்துவிட்டு திரும்பி வருகின்றேன் என்று சொல்லவும் மிகவும் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட முதல்வர் அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் ஒன்று தந்தார். குடிவரவு இலாகாவிடம் நான் அங்கு வேலை செய்வதாகவும் எனக்கு வேண்டிய அந்த விசா கொடுப்பதற்கான உதவியாகவும் அந்த கடிதத்தை எனக்கு தந்து சென்று வருமாறு என்னை சொல்லியிருந்தார். அதன்படி நான் நண்பர்களிடம் விடைபெற்று இலங்கை சென்று பெற்றோரை பார்த்தபின் 84 ஏப்ரல் மாதத்தில் லண்டன் போய் சேர்ந்தேன். அண்ணன் மே மாதத்தில் அங்கு வந்து சேர்ந்தார். 1 வருடங்கள் 85 செப்டம்பர் மாதம் வரையிலே அண்ணுடன் இருந்து அவருக்கு மாத்திரமல்ல, அவருடன் சேர்ந்து வந்த அவரது நண்பர்களுக்கும் அங்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்துவிட்டு திரும்பவும் 85 செப்டம்பர் மாதத்தில் கொழும்பு வந்து சேர்ந்தேன். ஏனெனில் எனது பெற்றோருடன் இருந்து ரூபவாகினியில் எனக்கு விருப்பமான சின்னத்திரை நாடகங்கள் போன்றவற்றை தயாரிக்கலாம் என்ற ஒரு கனவுடன் அங்கு வந்திருந்தேன். இன்று நான் தமிழகத்தை விட்டு தொலைக்காட்சி மற்றும் திரைப்படத் துறைகளிலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலாக அந்த திரைப்பட துறையில் இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு குழுவினருடன் கூட கிடைத்த அந்த அறிமுகங்கள் என்னை வேறு வேறு வழிகளிலே எனது எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தும் குடும்பமே முக்கியமாக கருதியதால் கனடா வந்து இன்று மிகவும் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். 40 வருடங்கள் ஓடிவிட்டாலும் தொடர்ச்சியாக அந்த துறை பற்றிய எனது எண்ணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு காரணம் என்னவெனில்,
மனிதராக பிறந்த எங்களுக்கு எமது எண்ணங்கள் தான் வழிகாட்டிகளாக அமைகின்றன. அந்த எண்ணங்கள் இந்த மண்ணிலே நாங்கள் எங்களுக்கான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வழிகாட்டினாலும் அதற்கு காரணமானது இந்த பிரபஞ்சம்தான். அதுவும் முக்கியமாக எமது ஊழ்வினை பலன்படி நாங்கள் இந்த மண்ணிலே எந்த இடத்தில் எந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பது பிரபஞ்சம்தான் என்பதை நான் இன்று உணர்ந்திருக்கின்றேன். திரைப்படத்துறை என்று எண்ணும் பொழுது நாங்கள் எல்லோருமே ஒரு கனவுலகமாக கற்பனை பண்ணி இருக்கின்றோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அங்கு நல்ல வகையிலே மிக செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த திரைப்படத்துறையிலே கிடைத்த அனுபவங்களால் ஷோபா, சில்க் சிமிதா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, பாபு, குணால், பாண்டியன் போன்ற நடிகர்கள் எல்லோரும் மிகவும் பாரதூரமான விளைவுகளை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதன் காரணமாகத்தான் நான் கூட எந்த ஒரு நிலையிலும் வாழ்க்கையில் குடும்பம்தான் முக்கியம் என்ற காரணத்தினால்தான் எனக்கு தமிழகத்தில் கிடைத்த அந்த நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் உதறித்தள்ளி இன்று கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு விருப்பமான அந்த துறையிலே எனக்கு விருப்பமான வகையில் கதைகள் சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் நான் எடுத்த முயற்சிகள் எனக்கு ஒரு மன நிறைவை தருகின்றன. ஏனெனில் அதை பற்றி நான் சாதாரணமாக கற்பனை பண்ணிக்கொண்டு முயற்சிகள் எடுக்காமல் விட்டிருந்தனாக இருந்தால் அது எப்பொழுதுமே எனது மனதிலே ஒரு குறையைத்தான் தந்து கொண்டிருந்திருக்கும். ஆனால் இன்று மன நிறைவுடன் மிகவும் திருப்தியாக மன அமைதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் நான் எடுத்த முயற்சிகள். அந்த முயற்சிகள் நான் எடுத்த அந்த துறையில் சந்தர்ப்பத்தை கொடுக்காவிட்டாலும் இந்த வாழ்க்கையை இன்றைய வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு துணையாக இருக்கின்றன என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே பரஞ்சி பார்வைகள் என்ற இந்த பகுதியை கூட நான் உங்களுக்கு எடுத்து சொல்வதன் காரணம் இதிகாசம் புராணங்கள் போன்ற கதைகளில் எல்லாம் சொல்லப்பட்டவற்றை திரும்ப திரும்ப சொல்லி மக்களை நல்வழிப்படுத்தி மன அமைதியை கொடுப்பதற்கான வழியை காட்டுவதை விட சொந்த அனுபவங்களை எடுத்துச் சொல்வதன் மூலம் இந்த பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் மனங்களில் கூட ஒரு தெளிவு பிறக்கும். நீங்களும் கூட உங்களது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்ளலாம், மனதில் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் என்று நிச்சயமாக நம்புகின்றேன். எனது வாழ்க்கையில் நான் ஒரு மாணவனாக இங்கிலாந்து சென்று கல்வி கற்றேன். தமிழகம் சென்று எனது கனவு தொழிலை செய்வதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் அந்த கனவுகள் நிறைவேற முடியாத வகையிலே எனது வாழ்க்கையில் திருப்பங்கள் உண்டாகி ஒரு அகதியாக கனடா வந்து கனடாவில் ஊடகத்துறையில் எனது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுத்த முயற்சிகள் எனது குடும்பத்தை ஒரு வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்ற அந்த அனுபவங்கள் இருக்கின்றன. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட்டு நான் ஒரு வீடு விற்பனை முகவராக வாழ்க்கையை ஆரம்பித்து அந்த துறையிலே மிகவும் வெற்றிகரமாக எனது வாழ்க்கையை அமைத்து இன்று மன நிறைவுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அடிமனதிலே எனது திரைப்படத்துறை அந்த இயக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அது எனது வாழ்க்கையை பாதிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அந்த வகையில் பரஞ்சி பார்வைகளை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு கூட ஒரு சாதாரண ஒரு மனிதன் வாழ்க்கையில் எத்தனை சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றன, என்னென்ன அனுபவங்கள் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் உள்ள சுவாரஸ்யங்களை நீங்கள் எண்ணி பார்த்து கொள்ளலாம், உங்களது அனுபவங்களை நீங்கள் எண்ணி பார்த்து கொள்ளலாம். நீங்களும் மன அமைதியுடன் என் போன்று மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற நம்பிக்கையில் தான் வாரத்திற்கு ஒரு முறை இந்த பதிவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே கனடாவில் எனக்கு கிடைத்த ஊடக அனுபவங்கள், வியாபார அனுபவங்கள், வங்குரோத்தான அந்த அனுபவங்கள் பற்றி கூட எனது அனுபவங்களை உங்களுடன் கொண்டு வருவேன் என்று சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் எனது எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் தந்தமைக்க நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். வணக்கம்.